இந்த பதிவு முழுக்க முழுக்க பெண்களுக்கான பதிவு தாங்க. இந்த பதிவ பார்த்துட்டு இருக்க ஆண்களா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த பதிவ உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும், உங்களோட பெண் தோழிகளுக்கும் மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த விஷயத்தலாம் நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டிய காலகட்டத்தில வாழ்ந்துட்டு இருக்கோங்க. பொதுவாக பெண்களுக்கு அதிக அளவுல மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தற்போது அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. இத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படிங்கிற விஷயங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. புற்றுநோய்கள பல்வேறு வகையான புற்றுநோய்கள் உடல் உறுப்புகளை பாதித்தாலும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் ஆபத்து அப்படிங்கிறது தற்போதுள்ள காலகட்டத்தில அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்குங்க. மார்பக புற்றுநோயை சரி செய்ய எந்த மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினால, தற்போது வரை அறுவை சிகிச்சை ஒன்றே தீர்வாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இவ்வாறு பெண்களுக்கு மார்பகத்தில புற்றுநோய் பாதித்தால், மார்பகத்தை முழுவதுமாக அறுவை சிகிச்சை மூலம் நீக்கி விடுவாங்க. இதனை மருத்துவத் துறையில மேக்ஸ்டோமி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. மேலும் புற்றுநோயின் தீவிரத்தை பொறுத்து, நோயின் தன்மையை பொறுத்தும் மார்பகத்தில் உள்ள கட்டி போன்ற திசுக்களை மற்றும் நீக்கலாமா? அல்லது முழு மார்பகத்தையுமே நீக்க வேண்டுமா? அப்படிங்கிறத மருத்துவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. மார்பக புற்றுநோயோட அறிகுறிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15 நாட்களுக்கு ஒரு முறை பெண்கள் தங்கள் மார்பகங்களில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா? அப்படிங்கிறத கண்டறிய வேண்டும். குறிப்பாக குளிக்கும்போது மேலாடையை கழட்டிவிட்டு இடது மார்பகத்தை வலது கையாலும், வலது மார்பகத்தை இடது கையாலும் பிடித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு பார்க்கும்போது கட்டி போன்று ஏதாவது இருக்கிறதா? அல்லது மார்பு காம்பிலிருந்து நீர் போன்று ஏதாவது வருகிறதா? அல்லது நரம்புகள் சுருண்டு இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனே அருகில் உள்ள மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் மார்பக புற்றுநோயை கண்டறிந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அறுவை சிகிச்சை நமக்கு தேவையே படாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். டெய்லி குளிக்கும்போது இந்த விஷயத்த நீங்க செஞ்சு மட்டும் பார்த்துருங்கங்க. நீங்க ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை தான் செய்ய போறோம். நம்ம டெய்லி செய்ய போறது கிடையாது. உங்களுக்கு டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னு தோணுனா கூட நீங்க டெய்லி இந்த விஷயத்த செஞ்சு பார்த்துரலாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில நாம மட்டும் இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதாது. பெண்கள் எல்லாருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டுங்க. 30 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சா, இந்த விஷயத்த நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். இத நம்மளோட குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில தான் நாம இப்ப இருக்கோங்க. ஒவ்வொரு பொண்ணும் வெட்கப்படாமல் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற விஷயம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்குங்க. இது ரொம்பவே பயனுள்ள வீடியோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு, மறக்காம உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிடுங்க.